பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு நிதின் நபீன் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் போட்டியின்றி அவர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி முன்னிலையில் இன்று பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டார். பாஜக தேசிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டு நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாஜக கட்சியின் ஊழியனாக இருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி. இப்போது நிதின் நபீன் எனது பாஸ் என்றார். பாஜகவை இந்த அளவுக்கு உயர்த்தி வளர்த்துள்ள முன்னாள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்த புதிய பாஜக தலைவர் நிதின் நபீன் கலாச்சார தேசியவாதத்தின் சித்தாந்தம் என்று வலுப்பெற்று வருவதாக கூறினார். ராமர் பாலத்தின் இருப்பை மறுப்பவர்களுக்கும் கார்த்திகை தீப திருவிழாவை எதிர்ப்பவர்களுக்கும் அரசியலில் இடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டும் என புதிய தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீன் தெரிவித்தார். தமிழக சட்டசபையின் முதல் கூட்டத்தொடர் இன்று தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. தேசிய கீதம் பாடாததால் கவர்னர் ரவி உரையை படிக்காமல் புறப்பட்டுச் சென்றார். இதற்கு திமுக எம்எல்ஏக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். கவர்னர் உரையை படிக்காமல் கவர்னர் ரவி சட்டசபை கூட்டத்தில் இருந்து வெளியேறிய நிலையில் கவர்னர் உரையை படித்ததாக சட்டசபையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக அரசு அச்சிட்டு வழங்கிய உரை மட்டும் அவை குறிப்பில் இடம்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் மீது 13 குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து வெளியேறியது ஏன் என கவர்னர் RN ரவி விளக்க அறிக்கையை வெளியிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி சட்டசபை கூட்டத்தொடரில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தனர். தவறான புள்ளி விவரங்களை படிக்க மாட்டேன் என கவர்னர் கூறியதில் எந்த தவறும் இல்லை. கவர்னர் வெளியேறுவார் என்று தெரிந்துதான் முதல்வர் உடனே தீர்மான அறிக்கையை வாசித்தார் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சபாநாயகர் பேசும்போது சட்டசபையில் மற்றவர்களின் மைக் அணைக்கப்படுவது வழக்கம்தான். தயவு செய்து உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று மட்டும்தான் கவர்னரிடம் கூறினேன் என சட்டசபையில் நடந்தவை குறித்து சபாநாயகர் அப்பாவு விளக்கமளித்தார். கவர்னர் தொடர்பான விஷயங்களில் திமுக அரசு ஒரு விதமான ஆதிக்க உணர்வோடு நடந்து கொள்கிறார்கள். தேசிய கீதம் இசைக்கப்படுவதில் மாநில அரசுக்கு ஏன் இந்த பிடிவாதம் என பாஜக எம்எல்ஏ வானதி கேள்வி எழுப்பினார். தமிழகத்துக்கு 12.16 லட்சம் கோடி ரூபாய் தொழில் முதலீடுகள் ஈர்க்கப்பட்டதாக சட்டசபையில் கவர்னர் உரை என்ற பெயரில் சபாநாயகர் அப்பாவு வாசித்தது அப்பட்டமான பொய் உரை என அன்புமணி விமர்சித்துள்ளார். சட்டசபையில் மைக்கை யாரும் அணைக்கவில்லை. கவர்னர் பொய் சொல்கிறார். அவரின் இத்தகைய செயல்கள் சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை கண்டனம் தெரிவித்துள்ளார். முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுவதும் இறுதியில் தேசிய கீதம் இசைப்பதும் தான் தமிழக சட்டசபையின் மரபு. இதனை எடுத்துக் கூறிய பிறகும் தேசிய கீதம் பாடவில்லை என கவர்னர் வெளியேறியது மரபு அல்ல என அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார். அரசமைப்பு சட்ட நெறிகளை காலில் போட்டு மிதிக்கும் கவர்னர் ரவியின் செயல்பாடு கடும் கண்டனத்துக்கு உரியதாகும் என வைகோ தெரிவித்தார். 7.5 கோடி தமிழ் மக்களையும் நாட்டின் அரசியலமைப்பு சட்டத்தையும் இழிவுபடுத்தி சபையிலிருந்து பாதியிலேயே வெளியேறுவதை வாடிக்கையாக கொண்டுள்ள தமிழக கவர்னர் ரவியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி சண்முகம் தெரிவித்துள்ளார். ஜனநாயகன் பட தணிக்கை சான்று தொடர்பான வழக்கில் தீர்ப்பு தள்ளி வைக்கப்பட்டது. அனைத்து தரப்பு விவாதங்களையும் கேட்ட சென்னை ஐகோர்ட் தேதி குறிப்பிடாமல் தீர்ப்பை தள்ளி வைத்தது. பணி வழங்கவும் பணியிட மாற்றத்திற்கும் 7 லட்சம் முதல் 1 கோடி ரூபாய் வரை லஞ்சம் கொடுக்க அரசு அதிகாரிகள் கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளனர். இதுவே அமைச்சர் நேருவின் சாதனை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். ஆண்கள் இலவச பேருந்து பயணத்தில் மனைவியோடு காதலியோடு இலவசமாக பயணித்து சினிமாவிற்கு செல்லலாம், ஊர் சுற்றலாம் என்பதற்காகத்தான் ஆண்களுக்கும் இலவச பயணத்தை EPS அறிவித்துள்ளார் என முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்தார். எந்த அரசியல் கட்சியிலும் எந்த கட்சி தலைவரும் செய்யாத வேடிக்கை மற்றும் வினோதங்களை டாக்டர் ராமதாஸ் தலைமையில் செய்து வருவதுதான் மிகப்பெரிய வேடிக்கை என்று பாமக பாலு தெரிவித்தார். சென்னை கலைவாணர் அரங்கில் வரும் ஜனவரி 27, 28 தேதிகளில் இந்திய உலக கல்வி மாநாடு நடைபெற இருப்பதாக அமைச்சர் TRB ராஜா அறிவித்துள்ளார். 20 நாடுகளின் பல்கலைக்கழகங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றார். தமிழக சுற்றுலா முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் பிப்ரவரி 2, 3 தேதிகளில் மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளது என சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் அறிவித்தார். இந்த மாநாட்டுக்கான லோகோவை தலைமை செயலகத்தில் அமைச்சர்கள் ராஜேந்திரன், TRB ராஜா இணைந்து வெளியிட்டனர். தங்கம் விலை சவரனுக்கு ஒரே நாளில் ரூபாய் 3600 அதிகரித்து ஒரு சவரன் ரூபாய் 1,11,200க்கும், கிராமுக்கு ரூபாய் 450 அதிகரித்து ஒரு கிராம் ரூபாய் 13,900க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 22 உயர்ந்து ஒரு கிராம் ரூபாய் 340க்கு விற்பனை செய்யப்படுகிறது.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் வருடாந்திர மகர விளக்கு பூஜை நிறைவடைந்த நிலையில் இன்று காலை பந்தளம் அரசு குடும்ப பிரதிநிதியின் சிறப்பு தரிசனத்துக்கு பின் ஹரிவராசனம் பாடி சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை அடைக்கப்பட்டது. இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே பாதுகாப்பு உறவை பலப்படுத்தும் வகையில் புதிய புத்திசார் பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது. தளவாட உற்பத்தி, சைபர் பாதுகாப்பு, பயங்கரவாத எதிர்ப்பு, தொழில்நுட்ப பகிர்வு, கடல்சார் பாதுகாப்பு போன்றவைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்பட உள்ளது. அமெரிக்கா முன்மொழிந்த காசா அமைதி வாரியத்தில் இணைய பிரான்ஸ் மறுத்தால் 200% வரி விதிப்பேன் என ட்ரம்ப் மிரட்டியுள்ளார். கனடா, கிரீன்லாந்து மற்றும் வெனிசுலா நாட்டை அமெரிக்காவின் ஒரு பகுதியாக காட்டும் AI படத்தை ட்ரம்ப் பகிர்ந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பாஜக தேசிய தலைவர் தேர்வில் தேர்தல் எங்கே? நீங்கள் இதை தேர்தல் என்று ஏன் அழைக்கிறீர்கள்? நீங்கள் முதலில் தலைவரை அறிவிக்கிறீர்கள், அதன் பின் தேர்தல் நடைபெறும் என சொல்கிறீர்கள், அதன் பின் தேர்தல் இல்லை என காங்கிரஸ் விமர்சித்துள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு கவர்னர் அளிக்கவுள்ள தேநீர் விருந்தை விசிக புறக்கணிப்பதாக திருமாவளவன் அறிவித்துள்ளார். தான் விரும்புவது போல் உரை அமைய வேண்டும் என அவர் எதிர்பார்க்கிறார் என்றும் திட்டமிட்டே அவை மரபை கவர்னர் மீறியதாகவும் குற்றம் சாட்டினார். 2026 சட்டசபை தேர்தலை முன்னிட்டு திமுக, அதிமுகவை தொடர்ந்து நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் தனது தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் பணிகளை இன்று தொடங்கியது. பனையூர் அலுவலகத்தில் இது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. தாவேக தேர்தல் அறிக்கையில் கவர்ச்சி என்பதை தாண்டி மக்கள் பயன்பெறும் வகையிலான திட்டங்களும் ஏழை எளிய மக்கள் முன்னேற்றத்திற்கு முன்னுரிமை தரும் திட்டங்களும் கட்டாயம் இடம்பெறும் என அக்கட்சியின் தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இளம் வயதில் பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கும் புதிய பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நிதின் நபீனின் பொதுவாழ்வு பணி சிறக்க வாழ்த்துகிறேன் என அன்புமணி கூறியுள்ளார். 4 நாள் பயணமாக இன்று இரவு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் சென்னை வருகிறார். தொடர்ந்து நாளை கிண்டியில் அவரது தலைமையில் பாரதிய ஜனதா நிர்வாகிகளின் உயர்மட்ட குழு ஆலோசனை நடக்கிறது. 22ஆம் தேதி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளது. வளர்ந்த பாரதம் என்ற பிரதமர் மோடியின் உறுதிக்கேற்ப புதிய தலைவரின் வழிகாட்டுதலில் பாரதிய ஜனதா கட்சி சிறப்பாக செயல்படும் என புதிய பாரதிய ஜனதா தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீனுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பல்வேறு துறைகளில் செலவிடப்படாத நிதியை மடைமாற்றம் செய்ய சட்டசபையின் அனுமதி பெறுவதற்கு உடனடியாக சட்டசபையை கூட்ட வேண்டும் என்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். கவர்னர் ஏற்கனவே நடந்து கொண்டது போலவே மீண்டும் நடந்து கொண்டது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல. கவர்னர் வேண்டுமென்றே அரசமைப்பு சட்டத்தை மீறும் செயலை செய்துள்ளார் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் பேறுசார் குழந்தைகள் நலத்திட்ட தூய்மை பணியாளர்களுக்கு ஊதியத்தை உயர்த்தி அதற்கான ஆணைகளை அமைச்சர் மா சுப்பிரமணியன் வழங்கினார். சட்டசபையில் ஆண்டின் தொடக்கத்தில் கவர்னர் உரை என்ற நடைமுறையை நீக்க அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். இந்தியா முழுவதும் இந்த நடவடிக்கை அமலுக்கு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சொன்னார். மதம், மொழி மற்றும் அடையாளத்தை தாண்டிய கலைகளை கொண்ட ஒரு இசை கலைஞரை வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கியதும் இந்தியாவில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் அதிர்ச்சியூட்டும் மௌனமும் மிகவும் கவலை அளிக்கிறது என கனிமொழி கூறியுள்ளார். தந்தைக்கும் மகனுக்கும் மட்டும் பதவி பகிர்வு இருந்தால் போதுமா? அடிமட்ட தொண்டர்களுக்கு வாரிய பதவிகளோ கோயில் அறங்காவலர் பதவிகளோ வழங்கப்படாத நிலையில் இது கூட்டணி தர்மமா அல்லது கருமமா என்று காட்டமாக ப. சிதம்பரம் மற்றும் அவரது மகன் கார்த்தியை திருச்சி வேலுச்சாமி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். கவர்னர் தனது உரையை வாசிக்கும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என கவர்னர் மாளிகை கூறியது முற்றிலும் தவறு. தனது உரையை வாசிக்கும் போது மைக் ஆஃப் செய்யப்பட்டது என கவர்னர் மாளிகை கூறியது பச்சை பொய் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்தார். தமிழகத்தைப் போல் கேரளாவிலும் சட்டசபை கூட்டத்தொடர் துவங்கியது. கவர்னர் உரையில் கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாநில அரசை பாராட்டி உரையாற்றினார். சத்துணவு பணியாளர்கள் உள்ளிட்ட அனைத்து வகையான அரசு ஊழியர்களும் அரசு நிர்வாகத்தின் முதுகெலும்பாக திகழ்பவர்கள் என அன்புமணி தெரிவித்தார். சத்துணவு பணியாளர்களுடன் பேச்சு நடத்தி அவர்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்றார். தமிழக சட்டசபை வரலாற்றில் முதலில் தமிழ்தாய் வாழ்த்து, நிறைவாக தேசிய கீதம் பாடப்படும். இந்த மரபு ஒருபோதும் மாற்றப்படாது. அரசு நிறைகுறைகளை பேச கவர்னர் ஒன்றும் அரசியல்வாதி இல்லை என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்தார். மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இடையே மோதல் இருப்பது போன்ற தோற்றத்தை உருவாக்க திட்டமிட்ட முயற்சி நடப்பதாக பாஜக எம்எல்ஏ வானதி கூறியுள்ளார். நிதி நெருக்கடி காரணமாகத்தான் மாதம் மின்சார கணக்கீடு செய்ய முடியவில்லை.
அப்படி செய்தால் 6000 பணியாளர்கள் தேவைப்படுவார்கள் என அமைச்சர் தாமோ அன்பரசன் சொன்னார். சென்னை வேளச்சேரியில் பார்த்திபன் என்ற இளைஞரை இருவர் அறிவாளால் வெட்டி கொலைவெறி தாக்குதல் நடத்திய நிலையில் மக்களுக்கு உயிர் பயத்தை காட்டுவதை தன் சாதனையாக முதல்வர் கருதுகிறாரா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடரில் பங்கேற்க வந்த கவர்னர் ரவிக்கு பூங்கொத்துடன் கருணாநிதியின் வரலாறு புத்தகத்தை கொடுத்து சபாநாயகர் அப்பாவு வரவேற்றார். குற்றவாளிகளுக்கு போதையும் திமிரும் துணிச்சலும் தலைக்கேறி ஆளும் அரசு மீது பயமில்லாமல் போய்விட்டது என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறினார். தமிழக சட்டசபை கூட்டத்தொடர் வரும் 24ஆம் தேதி வரை நடக்கும் என அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மறைந்த எம்எல்ஏக்களுக்கு இரங்கல் தெரிவித்து நாளை தீர்மானம் நிறைவேற்றிய பிறகு அவை ஒத்திவைக்கப்படும். வரும் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகளில் கவர்னர் உரை மீதான விவாதங்கள் நடக்க உள்ளன. 1968இல் அண்ணாதுரை வகுத்து தந்த இருமொழி கல்வி திட்டத்தை இரு கண்களைப் போல காத்து வருகிறோம். எந்த சூழலிலும் இக்கொள்கையில் எந்த மாற்றத்தையும் தமிழக அரசு ஏற்காது என சட்டசபையில் வாசிக்கப்பட்ட கவர்னர் உரையில் தெரிவிக்கப்பட்டது. அர்பன் நக்சலைட்டுகளின் செல்வாக்கு சர்வதேச பரிமாணங்களை பெறுவதுடன் இந்தியாவுக்கு எதிராக தொடர்ந்து செயல்படுகின்றனர். ஓட்டு வங்கி அரசியலுக்காக ஊடுருவல்காரர்களை பாதுகாக்கும் கட்சிகளை மக்கள் முன் அம்பலப்படுத்த வேண்டும் என பிரதமர் மோடி கூறினார். டில்லியில் உள்ள பாரதிய ஜனதா தலைமையகத்தில் கட்சியின் தேசிய தலைவராக பொறுப்பேற்ற நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி லட்டு ஊட்டினார். நீக்கப்பட்ட வாக்காளர்களின் பெயர்களை வெளியிடுமாறு இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டது தங்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த எஸ்ஐஆர் நடவடிக்கை மென்பொருள் சார்ந்த முறைகேடு என திரிணாமுல் காங்கிரஸ் தெரிவித்துள்ளது. குடியரசு தின விழா கொண்டாட்டத்தில் பங்கேற்க வரும்படி தேச கட்டமைப்பில் பெரும் பங்காற்றிய பல்வேறு நிலைகளில் உள்ளவர்களை கௌரவிக்கும் வகையில் 10,000 சிறப்பு விருந்தினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கேரள சட்டசபையிலும் உரையை முழுமையாக படிக்காமல் கவர்னர் RV அர்லேக்கர் புறக்கணித்துள்ளார். மத்திய அரசுக்கு எதிரான 4 பத்திகளை விட்டுவிட்டு உரையை படித்தார். அரசின் கொள்கைகளை படிக்காத கவர்னருக்கு சட்டசபையிலேயே முதல்வர் பினராயி விஜயன் கண்டனம் தெரிவித்தார். அத்தியாவசிய சேவை துறையில் தேவையை மட்டும் அடிப்படையாக கொண்டு விலையை உயர்த்த விமான நிறுவனங்களுக்கு கட்டுப்பாடற்ற சுதந்திரம் அளிப்பது நியாயமற்றது என சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. தேசிய தலைவராக நிதின் நபீன் நியமிக்கப்பட்டுள்ள நிலையில் மத்திய அரசு அவருக்கு ஜெட் பிரிவு பாதுகாப்பை வழங்கியுள்ளது. இன்று காலை அவர் பதவியேற்பதற்கு முன் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மாநில அரசுகளின் கட்டுப்பாட்டில் உள்ள மின் விநியோகத்தை தனியாருக்கு அளிக்கும் மின்சார சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அரசு தயாரித்துள்ளது. மாநில மின் வாரியங்களின் அதிகாரமும் வருவாயும் பாதிக்கப்படும் என்பதால் இந்த சட்ட திருத்தத்திற்கு மாநில அரசுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. என் ஓய்வை பெரிய விஷயமாக நான் நினைக்கவில்லை. என் நேரம் முடிந்துவிட்டது என்றுதான் நான் உணர்ந்தேன். காரணம், என்னால் முன்பு போல் அதிக முயற்சி செய்ய முடியவில்லை என சாய்னா நேவால் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்ள திருப்பதி தேவஸ்தான கோயில்களில் வரும் மார்ச் மாதம் முதல் அன்னதான திட்டம் தொடங்கப்படும் என தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. புயலால் பாதிக்கப்பட்ட பிலிப்பைன்ஸ் நாட்டிற்கு இந்தியாவிலிருந்து 30 டன் எடை கொண்ட நிவாரணப் பொருட்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது. அமெரிக்க டாலரின் சார்பை குறைக்க உதவும் விதமாக பிரிக்ஸ் நாடுகளின் அதிகாரப்பூர்வ டிஜிட்டல் நாணயங்களை ஒன்றிணைக்க மத்திய அரசுக்கு ரிசர்வ் வங்கி பரிந்துரை வழங்கியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கரிசல்பட்டியில் சமபந்தி கந்தூரி விழாவும் 876ஆம் ஆண்டு சந்தனக்கூடு கொடியேற்று விழாவும் விமரிசையாக நடந்தது. தேனி மாவட்டம் சக்கம்பட்டி முத்துமாரியம்மன் கோவில் மண்டல அபிஷேக விழா விமரிசையாக நடந்தது. முன்னதாக தீர்த்தக்குட ஊர்வலம் நடந்தது. காஞ்சிபுரம் பக்தர்களின் நீண்டகால கனவான ஏகாம்பரநாதர் கோவில் தங்கத்தேர் உற்சவம் ஜனவரி 25 ரத சப்தமி நாளில் நடக்க இருப்பதாக காஞ்சி சங்கர மடம் மடாதிபதி விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் அறிவித்துள்ளார். சின்ன காஞ்சிபுரம் பகுதியில் உள்ள வரதராஜ பெருமாள் களக்காட்டூர் கிராமத்திற்கு செல்லும் வனபோஜன உற்சவம் விமரிசையாக நடந்தது. பாலாற்றில் எழுந்தருளிய வரதரை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். உடுமலையில் உள்ள திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோவிலில் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மற்றும் போட்டித் தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவியர்களுக்காக லட்சுமி ஹயக்ரீவருக்கு சிறப்பு யாக பூஜை வழிபாடு நடைபெற்றது. ஏராளமானோர் பங்கேற்றனர். திருநாங்கூரில் 11 திவ்ய தேச கோயில்களில் இருந்து கருட வாகனத்தில் பெருமாள்கள் ஒரே இடத்தில் எழுந்தருள கருட சேவை உற்சவம் நடைபெற்றது. பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு வழிபாடு செய்தனர். போரூர் அருகே மௌலிவாக்கம் அரசு மதுபான கடையில் மது பாட்டிலுக்கு ரூபாய் 20 கூடுதல் விலையேற்றி டாஸ்மாக் ஊழியர்கள் பகல் கொள்ளையில் ஈடுபடுவதாக குற்றம் சாட்டி ஆத்திரத்தில் வாலிபர் ஒருவர் சிதறு தேங்காய் உடைப்பது போல் மது பாட்டிலை உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் ஜனவரி 24, 25 ஆகிய 2 நாட்கள் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது.
சென்னையில் உள்ள 16 தொகுதிகளிலும் மொத்தம் 4079 வாக்குச்சாவடி மையங்களில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த முகாம்கள் செயல்படும். விஜய்க்கு அரசியல் தெரியாது, அவர் வந்தால் ஒன்றும் செய்ய முடியாது, இளைஞர்கள் அவர் பின் போவதை தடுக்க வேண்டும் என கடலூர் மேயர் தெரிவித்துள்ளார். மதுரையிலிருந்து தேக்கடிக்கு சென்ற டூரிஸ்ட் வேன் குமிழி மலைச்சாலையில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் ஏதுமில்லை. தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பொங்கல் பண்டிகையையொட்டி கடந்த 5 நாட்களில் மட்டும் கோவை விமான நிலையத்திலிருந்து 58,866 பேர் பயணம் செய்துள்ளனர். அதிகபட்சமாக கடந்த 18ஆம் தேதி 10,919 பேர் பயணித்துள்ளதாக விமான நிலைய நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோவை, கரூர், நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றக் கோரி காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்களை போலீசார் கைது செய்தனர். சபரிமலை தங்கம் திருட்டு விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவால் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஸ்மார்ட் கிரியேஷன்ஸ் நிறுவன தலைமை செயல் அதிகாரி பங்கஜ் பண்டாரியின் அம்பத்தூர் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று சோதனை நடத்தினர். கோவை போலீஸ் கமிஷனராக பொறுப்பேற்றுள்ள கண்ணன் 21 இன்ஸ்பெக்டர்களை பணியிட மாற்றம் செய்து அதிரடியாக உத்தரவிட்டுள்ளார். மரபுப்படி சட்டசபை நிகழ்ச்சியின் முடிவில் தேசிய கீதம் இசைக்கப்பட்டு கவர்னர் உரையை வாசித்து சபாநாயகர் அப்பாவு நிறைவு செய்தார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டத்திற்குட்பட்ட புதுக்குடி பகுதியில் பணம் வைத்து சூதாட்டத்தில் ஈடுபட்ட 6 பேரை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் கலெக்டர் ஆபீஸ் அருகே ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பெண் சத்துணவு ஊழியர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். கர்நாடக டிஜிபி கே ராமச்சந்திர ராவ் தனது அலுவலகத்தில் பெண்களுடன் நெருக்கமாக இருக்கும் வீடியோக்கள் வெளியாகி சர்ச்சையானது. இதனைத் தொடர்ந்து அவரை உடனடியாக பணியிடை நீக்கம் செய்து கர்நாடக அரசு உத்தரவிட்டுள்ளது. உளுந்தூர்பேட்டை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. லாரியை தொடர்ந்து அடுத்தடுத்து வந்த 3 பஸ்கள் மோதிக்கொண்டதால் 10 பேர் படுகாயமடைந்தனர். கள்ளக்குறிச்சி தீர்த்தவாரி திருவிழாவில் கேஸ் சிலிண்டர் வெடித்து இறந்தவரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் முதல்வர் ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். திருக்கோவிலூர் அருகே ஹீலியம் சிலிண்டர் வெடித்து பெண் ஒருவர் பலியான வழக்கில் பலூன் கடை உரிமையாளர் ஏழுமலை மீது 4 பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். சபரிமலை தங்கம் திருட்டு வழக்கு தொடர்பாக சென்னை அம்பத்தூரில் உள்ள நகை கடைகள், வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளில் அமலாக்கத்துறையினர் இன்று காலை முதலே சோதனை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் வீரராகவர் கோவில் அருகே பூக்கொடை வைப்பதில் ஏற்பட்ட தகராறில் 7 மாத கர்ப்பிணி பெண்ணை திமுக பிரமுகர் புகழேந்தி உருட்டுக்கட்டையால் தாக்கியுள்ளார். கர்ப்பிணி பெண் தாக்கப்பட்ட வீடியோ வைரலான நிலையில் தலைமறைவான புகழேந்தியை போலீசார் தேடுகின்றனர். கோவை கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட 3 பேரின் செல்போன் உரையாடல் மற்றும் தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை அடங்கிய 270 பக்கம் கூடுதல் குற்றப்பத்திரிகையை பீளமேடு போலீசார் இன்று மகளிர் கோர்ட்டில் தாக்கல் செய்தனர். வழக்கை விசாரித்த நீதிபதி நாளை ஒத்திவைத்தார். நோபல் அமைதி பரிசை பொறுத்தவரை அதிபட்சம் உள்பட அனைவருக்கும் தெளிவாக விளக்கியுள்ளேன். அந்த பரிசு நார்வே அரசாங்கத்தால் வழங்கப்படுவது அல்ல என நார்வே பிரதமர் ஜோனஸ் கர்ஸ்டோர் தெரிவித்துள்ளார். நியூசிலாந்துக்கு எதிரான ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் இந்தியா தோல்வியடைந்ததை அடுத்து மைதானத்தில் ரசிகர்கள் இந்திய அணி பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் ஹே என முழக்கமிட்டனர். இதை கேட்டு விராட் கோலி, சுப்மன் கில் உள்ளிட்ட வீரர்கள் திகைத்து நின்றனர். சசிகுமார், சைத்ரா ஆச்சர் நடிப்பில் மை லார்ட் என்ற படத்தை இயக்கியுள்ளார் ராஜு முருகன். இதன் ட்ரெய்லர் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு, சிறுநீரக திருட்டு, ரேஷன் கார்டு பிரச்சினை உள்ளிட்ட சம்பவங்களை வைத்து இந்த படத்தை எடுத்துள்ளனர் என்பதை ட்ரெய்லரை பார்க்கையில் புரிகிறது. படத்தில் அரசியல் நையாண்டியும் அதிகம் இருக்கிறதாம். இதனால் படம் தணிக்கையிலும் சிக்கலை சந்திக்கலாம். தனது மனைவி பிரியா கர்ப்பமாக இருப்பதாக இயக்குனர் அட்லி அறிவித்துள்ளார். இது தொடர்பான புகைப்படங்களை தமது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். சிவபுராணமான திருவாசகத்திலிருந்து தேர்ந்தெடுத்த பகுதிகளை தொகுத்து இசை ஆல்பமாக வெளியிடுகிறார் இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷ். முதல் பாடலை வரும் ஜனவரி 22 தனது யூடியூப் தளத்தில் வெளியிடுகிறார். தெலுங்கில் வெங்கடேஷ் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியாகி 300 கோடி வசூலை குவித்த படம் சங்கராந்தி வஸ்துலன். இப்படம் ஹிந்தியில் ரீமேக் ஆகிறது. அக்ஷய் குமார், வித்யா பாலன் நடிக்க உள்ளார்களாம். தெலுங்கு தயாரிப்பாளர் தில் ராஜுவை ஹிந்தியிலும் அக்ஷயுடன் இணைந்து தயாரிக்கிறாராம். முருகதாஸ் இயக்கத்தில் சல்மான் நடிப்பில் கடந்த ஆண்டு வெளியான சிக்கந்தர் படம் தோல்வியை தழுவியது. இதுபற்றி பேசியுள்ள இப்பட நாயகி ராஷ்மிகா, அந்த படத்திற்காக முருகதாஸ் முதலில் என்னிடம் சொன்ன கதை வேறு, படப்பிடிப்பில் அது கொஞ்சம் மாறியிருந்தது. எதனால் இந்த மாற்றம் என தெரியவில்லை. முதலில் சொன்ன கதை என்னை வெகுவாக ஈர்த்தது என்றார்.